ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தமிழ்லையும் டைட்டிலையும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாம் மக்களே, இன்றைக்கி வந்து மீண்டும் மீண்டும் பன்றிக்கறி சமைக்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் முறையில் பண்ண போகிறோம். அதுக்கு தேவை ஓகே மக்களே, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, உங்களுக்கே பார்த்தா தெரியும். இது வந்து அடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் மிளகாத்தூள் மக்களே அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம், அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பச்சை மிளகாய் மக்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வரமிளகா, 4ங்கிறது கொஞ்சம் 2 மட்டும் போட்டுவோம், ஒரு 3 பச்சை மிளகா, இது வரமிளகா, அடுத்து தக்காளி மக்களே 1/2 கிலோ கறிக்கு அரை லிட்டர் தண்ணி ஊற்றணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml இருக்கும், 5 டம்ளர் ஊற்றிக்க மக்களே. சுவையான ஆவி பறக்கும் பன்றிக்கறி இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி செஞ்சுட்ருக்கோம். மக்களே நல்லா கலக்கி விட்டுலாம். இப்போ பாருங்கள் கறி அப்படியே மாறும் பாருங்க. பொட்டுக்கடலை மாவு மக்களே, இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கறி உடையாது மக்களே, அப்படியே இதாக இருக்கும். லைட்டாக உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மட்டும். எலுமிச்சப்பழம் ஃபைனல் டச்சு ஃப்ளேவருக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி பரபரன்னு தூவி விட்டு கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு வந்து கொத்தமல்லி பிடிக்கும் மக்களே. நல்லா மக்களே வார் பீஸு, வார் பீஸு அவ்வளோ கம்மி இருக்கா இதாண்டா பாய். அள்ளுங்க பாய், அள்ளுங்க, ஒரு வார் எடுங்க. இட்லிக்கும் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா நம்ம பாய் சமைச்சது சூப்பராக இருக்குது. அருமை, அதாசம். டேஸ்ட் எப்படி இருக்கு பாய்? சூப்பர், அப்படியே அல்வா மாதிரி இறங்குது பன்றிக்கறி பார்த்தீங்கன்னா. மக்களே இங்கே பாருங்க, இட்லி ஒரு பன்னிக்கறி நல்லா நனைச்சி நல்லா தூவிட்டு வெங்காயம் இவ்வளோ எடுத்து வச்சு வெங்காயம், பன்னிக்கறி ப்ளஸ் இட்லி. மக்களே சத்தியமாக வேறு மாதிரி இட்லிக்கும் அந்த எலும்பு சார் வந்து நல்லா தூக்க முடியும் மக்களே. வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா அது சூப்பராக இருக்குது. மக்களே வேறு மாதிரி மக்களே டேஸ்ட்டு என்னால் பேசவே முடியல, சாப்பிட்டு கூட பேசுகிறேன் மக்களே. எலுமிச்சப்பழம் தான் மக்களே இதில் ஹைலைட்ஸு. அடிப்பொலி. கடையில் கூட இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. லெமனுக்கு தான் அல்டிமேட்டாக இருக்குது. லெமன், பன்னிக்கறி ப்ளஸ்ஸு
வாறு, இட்லி, சூப்பராக பாருங்க, இந்த வாரை வச்சு கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டு சரி மக்கள், நான் பேசிட்டு சாப்பிட்டு பேசுகிறேன். பாய். அதனால் பேச முடியல. பாய் மக்களே, சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். பாய்.